வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் அண்ட் அவர் ரொட்டீன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் இதுக்கு தொடர்புடைய செய்திகளை பார்த்தோம். இன்றைய பதிவில் மைண்ட் செட் என்றது என்ன, நம்முடைய மனப்பான்மை நம்முடைய அன்றாட வாழ்வில் எத்தகைய மாறுதல்களை கொண்டு தருகிறது, எத்தனைய மாறுதல்களை நாம் பின்பற்ற வேண்டி வருகிறது, எத்தகைய மாறுதல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வருகிறது, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். what are all the things, what are all the changes we'll have to observe and follow அப்படின்றத பார்க்கலாம். மைண்ட் செட்னா என்ன, ஒரு நிகழ்வுலையும் அந்த நிகழ்வை பற்றின ஒரு அபிப்பிராயம், நிகழ்வை பற்றின ஒரு தெரிதல், இல்லாட்டி போனால் தெளிதல், ரெண்டுமே உண்டு. ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம என்னதான் செய்யணும், முதல்ல கண்ணால் சிறப்பாக பார்க்கணும், காது விஷயத்துக்கு சொல்லக்கூடிய செய்திகள் சிறப்பாக நம்மளுக்கு காதில் கேட்கணும், புரியணும். அதுக்கப்புறம் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு சின்ன வசனம் ஒன்று உண்டு. காதால் கேட்டால் கூட அது நிஜமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு இடத்துக்கு நம்ம நேராக போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால், பார்க்காமையும் கேட்காமையும் ஒரு விஷயத்தை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொன்னால், அது நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே கண்ணை மூடிக்கிட்டா அது ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இல்லை, பக்கத்து வீட்டில் நடக்கிறது கூட நமக்கு தெரியாது. பக்கத்து வீடுன்றது என்ன, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டே சினாரியோவில் ஒரே ஒரு 4 feet அவ்வளோதான், அந்த இடத்த சாணினா அந்த காரிடர் வழியாக நடந்தால் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அன்லஸ் அதர்வைஸ் கோ அவர் செல்ஃப் ப்ரெசன்ட், அங்கே போய் இருந்து பார்த்தா தான் பக்கத்து ஃப்ளாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவு சாத்திக்கிட்டு இருந்தால் அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போ என்னாச்சு, அணுகுமுறையில் பர்சனலைஸ்டு அதுபோல் இருந்தால் தான் அந்த ஒரு செய்தியை பற்றியோ இல்லை ஒரு நிகழ்வை பற்றியோ ஒரு நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியோ ஒரு அபிப்பிராயம் நம்ம வளர்த்துக்க முடியும். அப்போ நம்மளுக்கு அடிப்படையில் தேவையானது நம்மளோட மைண்ட் செட், எப்படியெல்லாம் நம்மளுடைய உணர்வுகளையும் உறுதிகளையும் நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது நம்ம விஷயங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு புரியுறது அதை பொறுத்து தான். தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஓப்பன் மைண்ட் வேணும். எல்லா விஷயத்திலும் வாட் எவர் இட் கம்ஸ் டு அவர் அரேனா that you'll have to take it in the right sense, observe it, then அதுக்கு மேலே அதுக்கு என்ன விஷயங்களை தேவையோ அது எத்தகைய ஒரு ஃபெரோஷியஸாக வருதா, சாஃப்டாக வருதா, இல்லை போனால் பொதுவான விஷயங்கள் தான் நம்மளுடைய அரேனாவுக்குள்ளே வருதா அப்படின்னு சொன்னால் எதை போல வரக்கூடிய விஷயங்களை அதற்கு ஏற்றால் போல் புரிந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். இது ரொம்ப சிறப்பானது. ஆனால் இந்த அடிப்படையில் என்ன விஷயங்களை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்க முடியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சிலவங்களுக்கு குறைவாக தான் புரியும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான அதுக்கு தொடர்புடைய அளவு தான், அந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு விஷயங்கள் புரிய வரும். சரியாக புரியலன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருப்பாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு தன்னை மாற்றிக்கிறதுக்கே மனம் இருக்காது. அதனால் எந்த விஷயத்தையும் அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுடுவாங்க, அதுக்கு அதையே தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் மாறுதல் இருக்குது, அதில் மாற்றம் உடைத்து அப்படின்னு சொல்கிறது அவங்க மனசில் எடுத்துக்கவே மாட்டாங்க. முதல்ல எடுத்துக்க மாட்டாங்க, அடுத்தது அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அது அப்படி ஒன்று இருக்குன்றது கூட மனம் விரும்பி அதை புரிந்து கொள்ள தயாராக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட அபிப்பிராயங்களை எப்படி நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஹவு வி கேன் கிவ் வெயிட் டு தட், அதுக்கு வெயிட் தர முடியாது. அதற்கு கனமானதான அபிப்பிராயம் இருந்தாலும் சரி, ஒரு லேசாக ட்ரைவியல் திங்ஸாக இருந்தாலும் we cannot take it into account, அது நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆனால் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது வேண்டியது அத்தியாவசியம். எதுபோல நிகழ்ச்சிகளை பார்க்கறதா இருந்தாலும், அது சமுதாயத்துக்கு தொடர்புடையதாக இருந்தாலும், தனி மனிதனுடைய உணர்வுகளுக்கு தொடர்புடையதாக இருந்தாலும், அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஏற்ப நம்மளோட மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன், நல்ல நாளைக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், படிக்கிறதுக்கு இந்த வருஷம் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது அந்த கான்டெக்ஸ்டில் அப்படியே எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த வருஷம் படிக்கிறதுக்கு எல்லா ஃபீஸும் நான் கொடுக்குறேன், ட்ரெஸ் யூனிஃபார்ம் வாங்கி தரேன், ஸ்கூல் போகிறதுக்கு என்ன வேணுமோ ஆல் யுவர் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் திஸ் 1 year ஐ ஷல் டேக் கேர் ஆஃப்னு சொன்னால் அது சிறப்பான விஷயம். அதாவது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதை காட்டிலும், பணமாக கொடுக்கறத காட்டாலும் படிக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அதுக்கு எந்த விதமான ட்ரையாங்கிளாவோ வேறு ஆங்கிளாவோ வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்து அதுக்கு பொருள் சொல்ல வேண்டாம். அப்போ இந்த மைண்ட் செட்டை என்ன பண்ணணும்,
அவங்களுக்கு சிறப்பான மனம் இருக்குது, இருக்கிற பணத்தில் அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, ரொம்ப சிறப்பு. தட் ஹாஸ் டு பி பிரைஸ்ட். சிம்பிள், முடிஞ்சிடுது. ஆனால் இதை வந்து வேற ஒரு கனோட்டேஷன்ஸில் பார்க்காங்க அப்படின்னா, அந்த வாங்கிக்கிற பையனோ பொண்ணோ தே ஷுட் பி என்ன பண்ணணும், அவங்க கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், கிராட்டிடியூட் காட்டணும். அவங்க கிராட்டிடியூட் காட்டுவாங்கன்னு இவங்க கொடுக்கல, இருந்தாலும் வாங்கிட்டாங்க, அவங்களுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போய் பணம் கட்டியாச்சு, நாளை அடுத்த டேர்ம்லேருந்து அவங்களுக்கு பைஸ் கட்ட மாட்டாங்க, இவர் தான் கொண்டு போய் கட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த யாருக்காக பணம் கட்டுறாங்களோ அவங்க அந்த பொண்ணோ பையனோ பணம் கொடுத்தவங்களுக்கு நன்றியோடும் விசுவாசமாகவும் இருக்கணும். அந்த மைண்ட் செட்டு தான் அவங்க வளர்த்துக்கணும். இது வந்து சாதாரண சின்ன விஷயம். இது வந்து யாரோ ஒருத்தர் பெரிய அளவில் சொல்லறதை பற்றி இல்லை. சிலவங்க வந்து அது யாருக்கும் தெரியாமல் கூட செய்திருவாங்க, மறைமுகமாக ரகசியமாக ஆனால் ஒரு மறைவிடத்துலேருந்து பணம் கொடுக்குற மாதிரி கூட செய்திருவாங்க. சிலவங்களுக்கு அது போல் உதவி செய்கிறத பற்றி யார் பேசுறதும் பிடிக்காது. அது அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களோட மனப்பான்மை. உதவுகிறோம், சரி நம்மளுக்கு மனம் இருக்குது, பணமும் இருக்குது, உதவி செய்கிறோம், இதுக்கு எதுக்கு ப்ராபகண்டா பண்ணிக்கணும், இதுக்கு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, நத்திங் இஸ் ரிக்வயர்ட், யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது போல இருக்கும். ஸோ இது போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான மனப்பான்மை இருக்கே, இது வந்து எல்லாருக்கும் கை கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இது போல ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ராங்க்னஸ் இன் ஹெல்பிங் அதர்ஸ், ஓப்பன்னஸ் அண்ட் ஃப்ராங்க்னஸ் இன் டேக்கிங் திங்ஸ் இன் அவர் ஸ்ட்ரைட், அதில் இருக்கணும். அதுபோல் ஒரு வேலை செய்கிறோம், அப்போ கூட நமக்கு அதில் என்ன இருக்கணும், அந்த மைண்ட் செட் வந்து ஒரு வேலையை நம்மளே செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோன்னு வைங்க, தனியாக ஆரம்பிக்கிறோம். ஒரு கொஞ்ச நேரம் ஆன பிறகு அந்த வேலையை நம்ம முழு மனதோடு செய்ய துவங்குறோம். அப்படி செய்யும் பொழுதே ஒரு 1 ஹவருக்குள்ளேயே மேஜர் ஒர்க் நம்ம முடிக்கிறோம்னு வைங்க. அப்போ உண்மையான ஒரு ஈடுபாட்டோடு நம்ம வேலை செய்கிறோம்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் என்ன வரணும்னா ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். என்ன வரணும்னு கேட்டால் தன்னம்பிக்கை வரணும். ஏன்னு கேட்டால் we are doing it on our own. இட் சீம்ஸ் நம்மளே இந்த தனி மனிதனாகவே நம்ம ஒரு ஆளவே இந்த வேலையை முடிச்சு விடலாம் போல இருக்கே. இப்போ ஆல்ரெடி 1 ஹவர் வேலை செய்திருக்கோம், இன்னும் ஒரு 1.5 ஹவர்ஸில் இந்த என்டையர் ஒர்க்கை நம்ம மட்டுமே முடிச்சுடுவோம் போல இருக்கே. இட் டசன்ட் ரிக்வயர் எனி சப்போர்ட். ஐ சி, வெரி குட், வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு தனக்குத்தானே தன்னை வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த கமாண்டு கொடுத்துக்கிறதுக்கும் இந்த வேலையை தானே செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கும் அது பயனுள்ளதாகும். இன்ஸ்டட் ஒரு கொஞ்ச நேரம் ஆன உடனே பாரு ஒருத்தருமே ஹெல்ப்புக்கே வரல, மொத்தமாக நம்மளே செய்யணும் இருக்கு, நம்மளை எல்லாருமே சேர்ந்து மாட்டி விட்டுட்டாங்களோ அப்படின்னு தோணிதுன்னு வைங்க. நம்மளோட வேலை செய்கிறவங்களோட மனப்பான்மை தவறானது, அது வந்து திருத்தப்பட வேண்டியது அப்படின்னு இருக்கும். சாதாரணமாக ஒருத்தர் நம்மளுக்கே என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கோ உதவுறதுக்கு வரணும், நியாயம்தான், இட் இஸ் ஏற்புடையது தான். ஆனால் ஒருவேளை வரல அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம அபிப்பிராயத்தை நம்ம மாற்றிக்கணும் அவசியம் இல்லை. யூ ஹவ் ஸ்டார்டட் த ஒர்க், யூ கண்டினியூ டு டூ த ஒர்க். ஒரு 3 பேரை சேர்ந்தா 1 மணி நேரத்தில் முடிப்போம்னு சொன்னால் நம்ம ஒரு ஆளாவே செய்கிறோம், இட் மே லைக்லி டு டேக் என்ன 2 more extra hours. இஃப் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் இட் டுடே, யூ அப்படியே வச்சு வைங்க அந்த வேலையை, வேற ஒன்றும் செய்யாதுங்க. நாளைக்கு ஒரு 1 hour, அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு 1 hourல அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க விதவுட் எனிபடி சப்போர்ட். தட் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் டு த இண்டிவிஜுவல். எந்த விதத்தில் இந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியும்னு. ஸோ அந்த ஊக்கத்தை வளர்த்துக்கணுமே தவிர நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது. அப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இது போல ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா கூட ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்க வேலை செய்கிறத நிறுத்திடுவாங்க. தே டசன்ட் வாண்ட் டு கிவ் சப்போர்ட். அதாவது டுகெதர், ஈக்குவல், அதாவது 2 பேருமா சேர்ந்து ஒரு வேலையை கலந்து செய்யறது, சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பித்து முடிக்கிறதுன்றது இல்லாமல் ஒருத்தர் தான் செய்வோம், ஒருத்தர் வேடிக்கை பார்ப்போம். இவங்க வேலை செய்யும்போது யாருமே வரல, முதல் 1/2 hour நான் மட்டும் தானே செய்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அதாவது ட்ரைவியல் மைண்ட் செட்டை வளர்த்துப்பாங்க. தட் ஹாஸ் டு பி எஸ்யூர்டு. ஏன்னு சொன்னால் வேலை செய்யணும்னு சொல்லும்போது தனி மனிதனோட தன்னம்பிக்கை வளர்க்கணும்னு சொன்னால் he should do it on his own. You should commence the work. முதல்ல யாருடைய துணையும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சுட்டு வேலை நல்லா வருது, வேகமாக செய்ய வருதுன்னு வைங்க, அந்த ஊக்கத்தை தளராமல் தொடர்ந்து செய்து நம்மளே முடிக்கலாம். ஒருவேளை பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரைண்ட் we don't have a continue to have the 2 hours நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம், இன்னொரு நாளைக்கு ஒரு 1/2 hour அப்படி செய்து அந்த வேலையை முடிக்கலாம். இதுக்கு எப்படி ஒரு ட்ரைவியல் திங்ஸ் சொல்லி தருவாங்க பெரியவங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் ஆரம்பிக்கிறோம். ஒரு சூப்பரான மல்டி கலர் டிசைனில் ஒரு ஃப்ளவர் ஒரு குட்டி குழந்தையோட ஃப்ராக்கில் ஃப்ரண்ட் சைடில் போட்டு தரப்போகிறோம். என்ன ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான், மிஷின் இல்லை. மிஷினாக இருந்தாலும் அதுக்கு இந்த கருத்துகள் பொருந்தும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறோம், ஒரு டிசைன் முதல்ல போட்டுக்கிறோம், ட்ரேஸ் பண்ணிவிடுறோம், கலர் நூலெல்லாம் எடுத்துக்கிறோம், பாதி போட்டுக்கிட்டே வரோம். போட்டுட்டு வரும்பொழுதே சாயந்தரம் மணி 4 மணி ஆகிடுது, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. நம்மளோட டாக்டரோட ஃப்ராக்கில் தான் போடுறோம். ஒரு பாதி போட்ட உடனே அது நின்று போயிடுது, டைம் இல்லை.
அப்போ வந்து நம்மளோட அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை மதர் இன்லா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா, அவங்களாம் நம்மளுக்கே இப்போ 40 வயசு ஆச்சு. நமக்கு அம்மா மதர் இல்லான்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு 65+, சில நேரத்தில் 70 கூட டச் பண்ணியிருப்பாங்க. அவங்கள போய் வேலை வாங்கிறதோ, அவங்கள வந்து சப்போர்ட்டு கூப்பிட்றது, இட் இஸ் நாட் ஒரு கன்சிடரேஷனே இல்லை, ஹியூமன் கன்சிடரேஷனே இல்லை. மோரோவர் அவங்களுக்கு நம்ம பெரியவங்க, நம்மளுக்கு அவங்க பெரியவங்க, நம்ம அவங்களுக்கு சின்னவங்க, வயசில் சின்னவங்க. அதனால் அவங்கள போய் ஹெல்ப் கேட்காம அப்படியே வச்சுட்டு லெட் இட் பி தேர். நாளைக்கு மத்தியானம் பிட்வீன் 3 and 4, இல்லை நாளைக்கு மார்னிங் ஒரு 12 and 1 லஞ்சு முடிச்சிட்ட பிறகோ அந்த மாதிரி நேரத்தில் தொடர்ந்து நம்ம செய்யலாம். இப்போது ஒரு ஃப்ளவருக்கு 5-6 ஃபெதர்ஸ் போடுறோம், மல்டிபிள் பெட்டல்ஸ் இருக்குன்னு வைங்க. அந்த ஃபெட்டலை இன்னைக்கு 2 பெட்டல்ஸ், நாளைக்கு 2 பெட்டல்ஸ் போட்டு ஒரு 2 or 3 டேஸில் முடிச்சு விட்றோம். அந்த 3rd டேயில் முடிக்கும்பொழுது அப்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்க. பரவாயில்லையே, நம்ம ஒண்டியாலவே இந்த கலர்ஃபுல்லான என்ன பண்ணுறோம், எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டுட்டோம். இந்த 5 பெட்டலுமே என்ன பண்ணுறது, சூப்பரான அழகில் வந்திருக்கு. அதனோட லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒரு சூப்பரான ஃபெதர் இருக்கிற ஒரு பட்டர்ஃப்ளை கூட போட்டுடலாம் போல இருக்கேன். வி ஹேவ் ஆம்பிள் ஸ்பேஸ் ஹியர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னால் நம்மளோட தன்னம்பிக்கை அதை வந்து வளர்த்து கொடுக்கும். அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணால் ப்ரீஃபரண்டல் லோபில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க் இருக்கே, அது ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜில் அது வேலை செய்ய துவங்கும். அது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் என்ன, நம்மளுடைய மனப்பான்மை, செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு ஈடுபாடு வளர்த்து கொள்வது நம்மளுடைய மனப்பான்மையை திறம்படதாக்கும். மோரோவர் அதில் ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்க்கும். இன்னும் இது போலவே டே டு டே ரூட்டீன்ஸில் நம்மளுடைய மைண்ட் செட் எந்த விதமான உணர்வுகளை மேலோக்கி தரும் என்று சொல்லி வரப்போகிற பதிவுகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.